வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம ஊர் கலாச்சாரங்களில் ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடிய கலாச்சாரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையெடுத்து இப்படி கும்பிடுறது, வணக்கம் சொல்கிறது. இது முக்கியமாக கொரோனா டைமில் ரொம்ப இது பேசப்பட்டுச்சு. மற்ற எல்லா முக்கால்வாசி கண்ட்ரிலையுமே ஃபஸ்ட்டு அவங்க ஒருத்தவரை க்ரீட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை குலுக்கி தான் பேசுவாங்க. ஆனால் கொரோனா டைமில் யாரையுமே தொடக்கூடாது இல்லையா? அப்போ தான் எல்லாமே இந்தியன் சிஸ்டம் தான் பெஸ்ட்டு, எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க, யாரையும் தொட வேண்டியதில்லை, தொடாமையும் ஒருத்தவங்க க்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கை கும்பிட்ற விஷயத்த ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது சில ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, முக்கியமாக தாய்லாண்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வணக்கம் சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது, ரொம்ப தயக்கம் இருக்குது. நிறைய பேர் இந்த வணக்கம் சொல்கிறது ஒரு ஒரு அவமானமாக கூட நினைக்கிறாங்க. அவர் நிறைய பேர் இது ஒரு ஷையாக ஃபீல் பண்ணாங்க, வெக்கப்படுறாங்க. இந்த வணக்கம் சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க. இந்த வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வணக்கம் சொல்கிறது சின்ன பிள்ளைங்கள்ந்தே பழக்கிடுங்க. இதை ஒரு கேஷுவலாக இருக்கணும். ஒருத்தவங்களை பார்த்தா டக்குன்னு கையை வாங்கன்னு சொல்லணும், போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். இதை தேங்க்யூ சொன்னால் கூட நம்ம கையை கூப்பி தேங்க்யூ சொல்லலாம். இந்த கைகூப்பி பண்ணுறதுல நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, ஆனால் மற்றவங்கள நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்க முடியும். இந்த வணக்கம் சொல்கிறதுல அவர் கை கூப்பி கும்பிடுறதுல பல நன்மைகள் இருக்குது, அவர் பல விஷயங்கள் இருக்குது, அவர் அதுக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சாமியை கும்பிடும்போது எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவோட பதிவு. இப்போ சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 கடவுளை கும்பிடும்போது நம்ம எப்படி கும்பிடணுன்னா, தலைக்கு மேலே கையை தூக்கி சாமியை கும்பிடணுமா. ரொம்ப ரொம்ப முக்கியம், தலைக்கு மேலே கை தூக்கி கும்பிடணுமா. அடுத்தது அடுத்த ரேஞ்ச் கடவுளை கும்பிடும்போது தலைக்கு மேலே கையை வச்சு இப்படி கும்பிடணுமா. இப்படி கும்பிட்டோம்னா அவங்களுக்கு அதுக்குரிய மரியாதை. பட் இதே நம்ம ஒரு குரு இருக்காங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணுமா, நெத்தி மேலே கை வச்சு இப்படி கும்பிடணுமா. அதுக்கப்புறமே அம்மா அப்பாவை நம்ம பெற்றோர்களை கும்பிடும்போது வாய்க்கிட்ட கையை வச்சு இப்படி கும்பிடணுமா. அப்புறம் மற்றவங்களெல்லாம் கும்பிடும்போது நெஞ்சில் கை வச்சு இந்த இந்த நெஞ்சுக்கு நேராக கை வச்சு அவங்கள கும்பிடணுமா. தாயை வணங்கும் போது வயிற்றுலேருந்து கும்பிடணுமா. ஸோ இதுதான் ஒரு விஷயம். இதை தவிர இந்த கும்பிடுறது ஏன் கும்பிடணும், ஏன்னா அந்த தலைமுறை அது ஏன் கும்பிடணும், அவங்க நினைக்கிறாங்க நம்ம கும்பிட்டோம்னா நம்ம அவங்ககிட்ட சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த கும்பிடுறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கை கொப்பி ஒருத்தவங்களை கும்பிடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது. என்ன கருத்துனா, ஐ பவ் டு யுவர் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிறது அர்த்தம் இருக்கான். அதாவது இப்போ நான் ஒரு 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 ரோடு கூட்டுறவர் இருக்கார், ஓகேயா, அவரை பார்த்து நான் கும்பிட மாட்டேன். ஏன் கும்பிட மாட்டேன்னா, ஏன்னா அவர் எனக்கு ஒரு ஆர்டினரி ஆள். இது ஒரு பதவியில் இருக்கிற ஆள் நான் கும்பிடுவேன் இல்லையா. ஜென்ரலாக இதான் நம்ம பண்ணுறோம். ஆனால் அங்கே என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரோட தொழிலையோ இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸையோ பார்த்து தான் நம்ம கும்பிடுறோம். ஆக்சுவலி அப்படி கிடையாது. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் பையோ டு யுவர் ஹையர் செல்ஃப், ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஹையர் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்ம மதிக்கும் போது அந்த விஷயங்கள் நம்ம கனெக்ட் ஆகும். அப்போ நம்ம யாரை பார்த்தாலுமே கும்பிடணும். அதே மாதிரி நம்ம ஊரில் பெரியவங்கன்னா காலை தொட்டு கும்பிடணும். இது நார்த் இந்தியாவில் இன்னமும் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அது குறைஞ்சு காலை தொட்டு கும்பிடுறது. நான் என்ன அவங்க காலில் விழுவணும், அவங்க என்ன பெரிய ஆளா. இது சிலவங்க பர்பஸாக விழுவாங்க, காரியம் சாதிக்கிறதுக்கு, காக்கா பிடிக்கிறதுக்கு விழுவாங்க. அதை பற்றி நான் பேச வரல. ஜென்ரலாக ஒரு பெரியவங்க பார்த்தா நம்ம ஏன் காலை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா, அகெயின் அதே விஷயம் தான், ஐ பவ் டு யோர் ஹையர் செல்ஃப். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவோட அந்த விஷயத்தை தான் நான் கனெக்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை தொட்டு கும்பிடணும். அது பெரியவங்களை பார்த்தா காலை தொட்டு கும்பிடணும். இன்னும் ஒரு குருவை பார்த்தா காலை தொட்டு கும்பிடணும். நமக்கு மேலே இருக்கிற யாராக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக தொட்டு கும்பிடணும். இதில் ரொம்ப ஷையாகவே ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பெரிய ஆளான்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே பெரிய ஆள் தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா பெரிய ஆள். ஆனால் அவங்க இந்த பிறவியில் அவங்க அனுபவிக்கிற விஷயங்கள் வேறு. ஸோ நம்ம இந்த சாதாரண கண்ணில் பார்க்குற விஷயத்தை விட்டுட்டு அதுக்கு மேலேயும் வேறு விஷயம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் அவங்களோட ஹையர் செல்ஃபுக்கு நீங்கள் பவ் பண்ணிங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம்
பாடங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஒவ்வொரு மனுஷக்கிட்டையும் நம்ம பல பாடங்கள் கற்றுக்குறோம். அந்த பாடத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, அந்த பாடத்துக்கு நம்ம குருவுக்கு ஒரு காணிக்கை கொடுக்குற மாதிரி உங்ககிட்ட இருந்து நான் என்னோட ஆன்மா வந்து பல விஷயங்கள் கற்றுக்குது. என்னோட கர்மா அதனால் வந்து பழைய கெட்ட கர்மா வந்து ஒழியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அந்த எண்ணத்தில் நம்மளோட ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணோம். நம்மளோட ட்ரெடிஷன் வந்து அடுத்தவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறதும், பெரியவங்களை பார்த்தா காலை தொட்டு கும்பிடுறதும், இதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா சொல்லி கொடுங்க. நீங்கள் கெட்ட விஷயமா எப்படின்னா, இதை கூட நீ செய்ய மாட்டியா, உனக்கு மதிப்பே இல்லையா, உனக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெசிஸ்ட் பண்ணி அதை பண்ண மாட்டாங்க. பட் இதில் நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஓகேயா?